பட் இந்த தமிழ் முருகன் அப்படிங்கிறது வெற்றிமாறன் அவர்கள் எடுக்கிற படம் பார்த்தீங்கன்னா, அறிவுமதி அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கவிஞரு. அவர் ஏற்கனவே புக் எழுதியிருக்காரு. அந்த புக்க நான் படிச்சேன். அந்த புக்ல படிச்சு என்ன சொல்றேன்னா, முருகன் வந்து கடவுளே இல்ல. அவர் வந்து ஒரு தமிழ் ஈழ மன்னன். குமரிக்கண்டத்தில ஒரு சிறந்த மன்னன். யானை மேல வேல கொண்டு போரிட்டு தன்னோட மக்கள காத்த ஒரு மன்னன். அவர் தான் முருகன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் தான் அந்த புக்ல இருந்துச்சு. ஸோ இந்த புக்க வந்து அவர் எப்படி கதையாக்க போறாரோ, எங்கெல்லாம் போய் போயிட்டாரு, என்னலாம் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா இமேஜினேஷன் தான் பண்ணணும். அத வெற்றிமாறன் இன்னும் கதையா எழுதணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த சித்தாந்தம் இதான் சாப்டர். அவர் கடவுள் இல்ல, அவர் ஒரு மன்னன். அத வச்சு நம்ம இவங்க எப்படி ஸ்டோரி டெவலப் பண்ணி அது எப்படி ஹிட் ஆக போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்து வந்து பார்க்குறோம். இப்போ தெலுங்குல அவங்க எடுக்கிற காட் ஆஃப் வார் அப்படிங்கிற படத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த சித்தாந்தம் தான் இருக்க போகுதுங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க மித்தாலஜிய ஒரு கற்பனையா இது நடந்திருக்கலாம், அது நடந்திருக்கலாம். அவரு சிவனுக்கு பிள்ளையா இருந்தாரு, உலகத்த சுத்தி வந்தாரு அப்படிங்கிற மாரி எடுக்கலாமே தவிர, நம்மளோட இதிகாசங்கள பேஸ் பண்ணி ஆ திருமுருகாற்றுப்படையா இருக்கட்டும், புறநானூறு, அகநானூறு, பதிற்றுப்பத்து இந்த மாரியான 10 பாட்டு இந்த மாரி நூல்கள் இருக்கக்கூடிய முருகன குறித்த வச்சு உண்மையா எடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கு. அவைங்க ஆனா மித்தாலஜி படி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா சிவனுக்கு பிள்ளையா பிறந்தாரு, கைலாயத்துல பிறந்தாரு, ஆ மத்திய பிரதேசத்துல வாழ்ந்தாரு, தமிழ்நாட்டுல இப்ப வந்து சிலை வச்சு கொண்டாடுறாய்ங்க அப்படிங்கிற மாரி தான் புக் எடுப்பாய்ங்களோ? அப்படிங்கிற கேள்வி எனக்கு பெருசாவே எழுகுது. ஸோ இது குறித்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். பட் ஆனா ஏத்துக்க முடியாது. உண்ம அதாங்க.